மூணாவது ப்ரோமோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாடா இப்போவாது ரம்யா வெளியே போகிறாளே அப்படின்ட்டு. ஆனால் எப்படி வெளியே அனுப்புவாங்க? வெளியே அனுப்பலை. சிட்டிக்கு ரொம்ப கோவம் வருது. விஜய் சேதுபதியும் கூட பார்க்காம என்னை வெளியே அனுப்பிச்சிடுங்க சார், நான் போகிறேன் சார் அப்படின்றாங்க. போய் தொலைமா அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்கிறாரு. ஆனால் ரம்யா போகிறாங்களா இல்லையான்றது தான் கொஸ்டின் மார்க்கு. பிக் பாஸ் கிட்டையும் விஜய் சேதுபதிக்கிட்டையும் ஐயோ சார் நான் போகல சார், என்னை விட்டுடுங்க சார், அடிக்காதீங்க சார், போதும் சார், ஏற்கனவே செம்ம அடிச்சிட்டிங்க சார், நான் கோவத்தில் சொல்லிட்டேன் சார், என்னை விட்டுடுங்க சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் இந்த திமிர் உனக்கு? இவ்வளோ நாள் பொறுமையாக தானே இருந்த. எவ்வளோ திமிர் பார்த்தீங்களாங்க, எவ்வளோ திமிர் பார்த்தியா? நான் வீட்டுக்கு போகிறேன் சார். உனக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்க. யாரோ இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாருங்க, நல்ல பேருங்க ஞாபகம் இல்லை, பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு துடிக்கிறாங்க. அதாவது சாதிச்சவங்களாம் பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த லெவலில் போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கலையே அப்படின்னு சாதிச்சவங்கலாம் துடிக்கிறாங்க. நம்மளுக்கு பிக் பாஸில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான், நம்மளுடைய திறமையை அங்கே போய் காட்டலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் வெத்தான ஆளுங்கள்லாம் போட்டு நம்மளையும் பார்க்க விட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஒரு ஓவர் ஆக்டிங் கொடுத்துட்டு, அதுதான் சொல்கிறேன், சேராத இடம் சேர்ந்து அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. சேராத இடம் சேர்ந்து, அதாவது எவ்வளோ நாள் வரைக்கும் கனியோடு இருந்தாங்க, எவ்வளோ அமைதியாக இருந்தாங்க. கனி பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பேக்கப் பண்ணாங்க. சேராத இடம் சேர்ந்தாயம்மா, கண்ணம்மா, ரம்யாம்மா, இப்படி வாங்குறியம்மா, அடுத்த வாரம் கன்ஃபார்ம் அவனுக்கு. ஸோ மக்களே, எலிமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது பிரஜன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டுருக்கு. பிரஜன் வெளியே போகிறதுக்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தகுதியானவருன்னு சொல்லலாம், தகுதி இல்லாதவருன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா லாஸ்ட் வீக் நல்ல கேம் விளையாடினாரு. ஆனால் 2 பேருமே இருக்கிறதுனால, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறதுனால 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போனாக்கா அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. அது பிக் பாஸ்க்கு அது கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்குது. பிரஜன்லாம் இல்லைனாக்கா சாண்ட்ரா பார்த்தீங்கன்னாக்கா விஷ கிருமியிலேருந்து விஷ ஜந்து ஆகிடுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அவங்ககிட்ட கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்றதுனால, அதனால் பிரஜனை வெளியே அனுப்புகிறாங்களான்னு எனக்கு யோசனை பண்ணது ஸோ பிரஜன் இஸ் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நன்றி மக்களே, வணக்கம்.